வீட்டுக்கு போன உடனே நம்ம விஜயா இருந்துட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பெரிய மகாராணி வீட்டை விட்டு ஓடி பண்ணீங்க, திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம முத்து இருந்துட்டு பயங்கர கோவப்பட்டு, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, எதுக்காக அவளை திட்டுறீங்க, அவ இருக்கிற வரைக்கும் அவ இல்லாதப்ப உங்களால ஒரு காப்பி போட்டு குடிக்க முடியுதா, நீங்களே பார்வதி ஆண்டி வீட்டுக்கு தானே போனீங்க, இப்ப என்ன இப்படி பேசுறீங்க, சரி சரி நீ போய் காப்பி போட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா உடனே சமாதானம் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம விஜயாவுக்கு சிந்தாமணி இன்னொரு பிளானும் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு இனிமே பார்ப்போம். நம்ம சிந்தாமணி சொன்ன மாதிரியே விஜயா அந்த கோயிலுக்கும் போயிடுறாங்க. அந்த கோயிலுக்கு உள்ள நுழையும் போது அந்த ஜோசியக்கார பொம்பளை பத்தி எல்லாருமே பாராட்டி பேசியிருக்காங்க. ஐயோ அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொன்னா எல்லாமே நடக்குமே, நல்ல வேலை, நான் கூட அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், கடைசியில என் வாழ்க்கையில அவங்க சொன்னது எல்லாமே நடந்துருச்சு அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு போறாங்க. ஒருத்தவங்க இருந்துகிட்டு அவங்க சொல்லி இது வரைக்கும் எதுவுமே தப்பானது இல்ல, ரொம்ப தெய்வ சக்தி உள்ளவங்க அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னா எல்லாமே நடந்துருமாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, அவங்க சொன்னா எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாமா அவங்க என்ன சொன்னாலும் நடந்துரும், அவங்க எனக்கு கூட 2-3 விஷயம் சொல்லிருக்காங்க அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க அந்த ஜோசியரை. உடனே நம்ம விஜயா ரொம்பவே பயந்து போய், ஐயோ அப்ப அந்த மீனா அங்க இருந்தா